மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடைய எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். ஒரு நண்பர் என்ன சந்திக்க வந்தாரு. அவர் ரொம்ப நாளா நம்ம சேனல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சிலது பிடிக்குது, சிலது பிடிக்கல. ஸோ ஒரு மிக்ஸட் ஒப்பீனியன் உள்ள நண்பர் வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே ஒரு ஷீட் எடுத்து என்ட்ட நீட்டினாரு. இந்த ஷீட்ட பார்த்த உடனே அதில என்னென்ன கடன்கள் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு பர்ட்டிகுலர் லோன் ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்ட வாங்கியிருக்காரு. ஒரு பொருள வாங்கினதுக்காக. கன்சியூமர் லோன். நான் கேட்டேன், "இதை ஏன் வாங்கினீங்க? இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுங்க" அப்படின்னு. கேட்ட உடனே அவர் சொன்னாரு, "சார் நான் கடைக்கு போனேன் சார். கடையில இந்த டிவிய வாங்கணும்னு நான் போயிருக்கேன். கையில பணம் இருந்தது சார். அந்த இடத்துல எல்லாம் பார்த்துட்டு நான் பில்லிங் கவுண்டர் கிட்ட வந்த உடனே அங்க ஒருத்தர் என்ன நிறுத்தினார் சார் பில்லிங் போறதுக்கு முன்னாடி. நிறுத்தி, "இதுக்கு ஏன் சார் கேஷ் பே பண்றீங்க? நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் குடுக்குறோம். வட்டி இல்லாத கடன் குடுக்குறோம். நீங்க மெதுவா தவணையில கட்டிட்டு போங்களேன். ஏன் உங்க கேஷ இப்ப நீங்க அனாவசியமா வேஸ்ட் பண்றீங்க?" அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணார். நண்பருக்கு இது உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடா இது, நம்ம பணத்த நம்மளே வச்சுக்கிட்டு அப்புறமா குடுக்கலாமா? என்ன மாரியான ஒரு ஐடியா? ஃபென்டாஸ்டிக் இல்லையா? அப்படின்னு கடைசியில அந்த லோன அங்கேயே போட்டு, உடனே ஆதார் வச்சு லோன சாங்ஷன் பண்ணி, பணத்த பே பண்ணி, பொருள வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நுகர்வு துவங்கி விட்டது. பட் நுகர்வு மட்டும் துவங்கலங்க. கடனும் துவங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரா, அடுத்தது இன்னொரு இடத்துல போய் செலவு பண்றார். ஒரு பெரிய பார்ட்டி குடுக்குறார். பார்ட்டி குடுத்து பில்ல வந்து கிரெடிட் கார்ட்ல பே பண்றார். பெரிய பில் தான். பில்ல பே பண்ண உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இத வந்து நம்ம லோனா மாத்தலாமா? அப்படின்னு. ஸோ அந்த மாதம் தன்னுடைய வருமானத்திலிருந்து பே பண்ண வேண்டிய ஒரு பில்ல அப்படிதான் முதல்ல பிளான் பண்ணி பார்ட்டி குடுத்தார். இவரு கடன் ஆக்கிட்டார். இப்படி ஒரு 5, 6 கடன் இருக்குங்க அந்த லிஸ்ட்ல. இந்த 5, 6 கடன வந்து இவரு மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருக்காரு. சரி. அந்த மாசத்துல அந்த பணம் வச்சிருந்தாரே, அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத செலவு பண்ணிட்டாரு. அந்த மாசத்திலேயே வேற ஒரு தேவைக்கு. யாரோ கேட்டேன்னு குடுத்தேங்கிறாரு. செலவு தான் அது. யார்கிட்டயோ பணத்த குடுத்தா திருப்பியா வரப்போகுது? ஸோ ஒரு பக்கம் நுகர்வு, அதுக்கு வச்சிருந்த பணத்த அவரு செலவழிக்கிறாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, டபுள் கன்சம்ப்ஷன் ஆயிடுச்சு அவர் லைஃப்ல. கடனும் வந்துருச்சு. இதன் விளைவு என்ன? ஒரிஜினலா இவரு பிளான் பண்ண மாரி அவரு பணத்த குடுத்து வாங்கியிருந்தார்னா, அந்த மாசத்தோட அது போயிருக்கும். அடுத்த ஓரிரு மாதங்கள் கழிச்சு, இந்த நுகர்வெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சேமிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அல்லது தொடர்ந்து சேமிச்சிருப்பாரு. முதல்ல இந்த நுகர்வு அதிகமா இருக்கிற மாதங்கள்ல குறைவா சேமிச்சிருப்பாரு. வரும் மாதங்கள்ல காம்பன்சேட் பண்ணியிருப்பாரு. எல்லா மாதமுமா நீங்க டிவி வாங்க போறீங்க? இல்லல்ல. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரு நுகர்வுக்காக கடன் வாங்குனதுனால, நுகருக்கு வச்சிருந்த பணத்த அவரு செலவழிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் கடன் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆச்சுனாக்கா, கடனாளியாகவே ஆகக்கூடாத ஒரு நபர் பெருங்கடனாளி ஆயிட்டார். ஸோ இன்னைக்கு நம்ம நுகர்வுக்கு போற இடத்துலலாம் கடன் குடுக்குறேன்னு ஒரு பெரிய ஆர்மியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆர்மி தான் நம்மள வந்து பொருளாதார ரீதியாக வீக்கன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. அவங்களுக்கு என்ன வேணும்? உங்க மாத வருமானத்துல ஒரு வாலட் ஷேர் வேணும். இந்த வார்த்தைய நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. வாலட் ஷேர். இதுதான்
கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம். ₹1,00,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறானா அவன்கிட்டேருந்து எப்படி 25,000 ரூபாய் நம்ம எடுக்கிறது மாதம் மாதம்? ஏன்னா அவங்க 25,000 ரூபா உங்கள்கிட்ட மாதம் மாதம் எடுத்தால் அதில் ஒரு 2,000 ரூபாயாவது அவங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். மினிமம் மேலேயே கிடைக்கும். நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். ஸோ எசென்ஷியலாக என்ன ஆகுதுனாக்கா, சேமிக்கும் சக்தி பெரிதும் குறைந்து விடுகிறது. கடனாளியாகவே வாழும் ஒரு வாழ்க்கை முறை இந்த நண்பருடைய லைஃப்குள்ளே வந்துடுச்சு. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் என்னை சந்தித்த ஒரு லைஃப்பில் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ஆர்பிஐ இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். செப்டம்பர் 2023லேருந்து செப்டம்பர் 2025 வரை உள்ள டேட்டாவை ஆர்பிஐ எடுத்தாங்க. வீடுகளினுடைய கடன் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொத்துக்காக வாங்கின கடன் மொத்த கடனில் வெறும் 36.2% தான். வீடு வாங்கிறதுக்காக வாங்கப்பட்ட கடன் அல்லது ஒரு வாகனத்திற்காக வாங்கப்பட்ட கடன், அசட் பேக்ட், அது 36.2%. நுகர்வுக்காக வாங்கப்பட்ட கடன் 46%. செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்குறோம் 46%. அப்புறம் ப்ரொடக்டிவ் உற்பத்திக்காக வாங்கப்பட்ட கடன் 17.8%. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கப்பட்ட மொத்த குடும்ப கடன்கள், ஹவுஸ் ஹோல்ட் லோன்னு சொல்லுவோம், வீடு சார்ந்த கடன்களில் அநேகமாக சொத்துக்காக வாங்கப்பட்ட கடன் தான் பெருவாரியாக இருக்கும். இன்னைக்கு நுகர்வுக்கான கடன் கிட்டத்தட்ட 46% ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நேஷ்னலான ட்ரெண்டாக இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்றது தான் டேட்டா சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாள் அது 50 தாண்டி போயிடும். எதை வச்சு இவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சேலரி ஸ்லிப் அதுதான் அவங்களுடைய டார்கெட். இவர்கிட்ட இவ்வளோ சம்பளம் இருக்கா, இவருக்கு கண்டிப்பாக இவ்வளோ கடன் கொடுக்கலாம். யார் யார் எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்களால ஒரு நிமிஷத்தில் வெரிஃபிகேஷன் பண்ண முடியுது சிபில் மூலமாக. ஸோ இவர் எவ்வளோ மொத்தம் கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத கடன் கொடுக்குறவன் நொடியில் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு இன்னும் எவ்வளோ கடன் கொடுக்கலான்னு அவன் கணக்கு பார்க்குறான். அப்போ நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஆகிடுறீங்க கடன் கொடுக்கறதுக்கு. மிடில் கிளாஸினுடைய நுகர்வு மனப்பான்மை இன்னைக்கு கடன் கொடுப்பவர்களை அவர்களை வேட்டையாட செய்கிறது. இட்ஸ் அ ஹண்ட். எனக்கு நல்ல பாரோவர் வேணும், எல்லா நல்ல பாரோவரும் எனக்கு வேணும், அவனுக்கு நான் கடன் கொடுக்கணும், கொடுத்து அவனோட சம்பளத்தில் வாலெட் ஷேர் எடுக்கணும். இதுதான் இன்றைக்கி கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இப்போ இதில் அதர் சைடு எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னாக்கா அது தப்பு. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு கடனை நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய சேமிப்பும் சக்தி வந்து கணிசமாக குறைஞ்சிருது. இந்த சர்வேயே அதான் சொல்லுது. சேவிங் பவர் ஆஃப் த மிடில் கிளாஸ் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் சர்வேயினுடைய சாராம்சம். ரிசர்வ் பேங்க் சொல்லுது. ஏன் குறைஞ்சிருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் வாங்குறதுனால தான். ஏன்னா கையில் இருக்க காசை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எதுக்கு இப்போ நம்ம காசை செலவு பண்ணோம் அதுக்கு அப்படின்னு நினச்சி கடனாக மாற்றுறது வந்து தேவையில்லாத கடனை ஒரு லைஃப்பில் கொண்டு வந்து நுகர்வை 2 மடங்கு ஆகுது. இந்த பணத்தையும் செலவழிச்சிடுறாங்க, கடனும் வாங்கிடுறாங்க. இதுதான் ஃபேமிலிஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற ஒரு கான்செப்ட் வரணுங்க. டிவி வாங்கணுமா, பிளான் பண்ணி வாங்கணும். மொபைல் ஃபோன் வாங்கணுமா, பிளான் பண்ணி வாங்கணும். எந்த ஒரு நுகர்வையும் திட்டமிட்டு நம்ம நிறைவேற்றிக்கிட்டோம்னாக்கா அந்த நுகர்வு பொறுப்பான நுகர்வாக இருக்கும். நான் வந்து இந்த ஷூ வாங்காத, இந்த சட்டை போடாத, இந்த ஃபோன் வச்சுக்காத, அந்த குரூப் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி அனுபவிங்கள். இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஐஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே அது ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட். யாரெல்லாம் 30 வயசு கீழே இருக்காங்களோ அதில் பல பேர் வச்சுருக்காங்க, பல பேருக்கு இல்லாதவங்களுக்கு அது தேவை. அது மாதிரி ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு துணை மாதிரி என்டர்டெயின்மெண்ட். அதை வந்து அவங்க ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் அதை யூஸ் பண்ணுறாங்க, வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, எடிட் பண்ணுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அப்போ அதன் மூலமாக அவங்க வேல்யூ எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பொருளை வந்து வெறும் நுகர்வு பொருளாக பார்க்கல, அவங்க வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன். ஆனால் அதையும் பிளான் பண்ணி வாங்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். பிளான் பண்ணாமல் திடீர்னு வாங்கிட்டு நாளைக்கு உங்களுடைய மாத வருமானத்தில் ஒரு கணிசமான பகுதியை அதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய சேமிக்கும் சக்தி கணிசமாக குறைஞ்சிருது. சேமிப்பு சக்தி பாதிக்காத வகையில் நுகர்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மைய கருத்து. உங்கள் வாலெட் ஷேர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறது 2வது பாயிண்ட். பேங்கர் கண்ட்ரோலில் உங்கள் வாலெட் ஷேர் இருக்கக்கூடாது, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா?
உங்க மொத்த வாலெட் ஷேர் உங்க கண்ட்ரோல்ல இருந்து பேங்கர் அல்லது கடன் கொடுக்கக்கூடிய என்பிஎஃப்சி அவங்க கண்ட்ரோல்ல இல்லைனாக்கா, உங்களால முதலீட்ட சரியா பண்ண முடியும். முதலீட்டு நீங்க சரியா பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு நிதி சுதந்திரம் சீக்கிரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல. இந்த அசெட் பர்ச்சேஸ்க்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த நுகர்வு வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் நம்ம லைஃப்ல சீக்கிரம் நடக்கும். ஏன்னா, நம்ம பணத்த வச்சு நம்மளால பண்ண முடியும். ஸோ, நம்ம வாலெட் ஷேர நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். கடன்காரன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆர்பிஐ டேட்டா என்ன சொல்லுது? இன்னைக்கு கடன்காரங்க மிடில் கிளாஸ் உடைய வாலெட் ஷேர கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தான் ஆர்பிஐ டேட்டா சொல்லக்கூடிய சாராம்சம். நாம தான் இத மாத்திக்கணும். தனிநபர்கள் இந்த மாற்றத்திற்கு முன்வர வேண்டும். தனிநபர்கள் தங்க வாழ்க்கையில இந்த மாற்றத்த கொண்டு வந்தாங்கன்னாக்கா, நிதி சுதந்திரம் அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். 1,00,00,000 என்ற இலக்க அவங்க ஈஸியா அடைவாங்க. அதையும் கடந்து உயர்வை காண்பார்கள். அந்த உயர்வு வேணும்னா மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.